எடப்பாடி பழனிசாமி அணியிலும் பன்னீர்செல்வம் அணியிலும் சேராமல் அரசியலில் தனித்தே பயணிப்பேன் என ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி மெரினாவில் ஜெயலலிதாவின் சமாதியில் மரியாதை செலுத்திய தீபாவுடன் நமது செய்தியாளர் குதுப்புதீன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். 69வது பிறந்த தினம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோடு தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, பன்னீர்செல்வமும் சரி, இன்னும் இந்த நினைவிடத்திற்கு வந்து சேரவில்லை. நீங்கள் தான் முதல் ஆளாக வந்திருக்கிறீர்கள். அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது அந்த பிறந்த தினத்தை கொண்டாடிய நினைவு உங்களுக்கு இருக்கிறதா? அவர்களோடு சேர்ந்து இப்போது நீங்க என்ன மாதிரி அவங்களை பற்றி நினைக்கிறீங்க? தொடர்ந்து ஒரு வருடம் கூட தவறாமல் நான் அவர்கள் பிறந்த நாளன்று நேரில் சென்று அவருடன் அவரின் ஆசியை பெற்று வாழ்த்துக்களை பெற்று அவரையும் வாழ்த்தியிருக்கிறேன். ஒரு பிறந்த நாளை கூட நான் தவறியதே கிடையாது. மிகவும் துயரமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. காலை முதல் எந்த பணிகளும் என்னால் செய்ய முடியவில்லை. இன்று அவர் இருந்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்பதை நினைக்கும் பொழுது கவலையாக இருக்கிறது. ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பின்பு தொடர்ந்து நீங்கள் அதிமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை ஒரு சிறப்புக்குரிய தினமாக தேர்ந்தெடுத்து என்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்து தெளிவாக விளக்குவேன் என்று சொல்லியிருந்தீர்கள். அடுத்து உங்களுடைய நகர்வு தீவிர அரசியல் பாதையாக இருக்குமா, அல்லது அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவதாக இருக்குமா, அல்லது ஓபிஎஸ்ஸுடன் இணைந்து செயல்படுவதாக இருக்குமா? திட்டவட்டமாக பொதுமக்களுக்கு சொல்லுங்களேன். நீங்களே சொல்லிவிட்டீர்கள், இன்று யாருமே இன்னும் இங்கு வரவில்லை என்று. அதிலிருந்தே உங்களுக்கு புரிந்திருக்கும், மக்களுக்கு புரிந்திருக்கும், அனைவருக்கும் புரிந்திருக்கும். நான் அவரை எங்கு வைத்து பார்க்கிறேன், மற்றவர்கள் எதற்காக பார்க்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள், அது போன்றெல்லாம் என்னால் செய்ய முடியாது. என்னுடைய அரசியல் பயணம் தீவிரமாக தான் இன்று முதல் தொடங்கவிருக்கிறேன். மற்றவையை மாலை 5 மணிக்கு என்னுடைய இல்லத்தில் தெரிவிக்கிறேன். குறிப்பாக இன்று அரசியல்வாதிகள் தரப்பிலிருந்து, அதாவது குறிப்பாக அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்றால், சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதனால் நாங்கள் அவர்களில் இருந்து ஒதுங்கி இருப்பதான்ற ஒரு தோற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சட்டப்பேரவையில் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த அறையினுள் சென்று அமர்ந்திருக்கிறார். இதுக்கு முன்பு பன்னீர்செல்வம் அப்படி அமர்ந்து பணிகளை செய்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குற்றவாளி என்ற நீதிமன்றம் சொன்ன அடையாளத்தோடு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை நீங்கள் அணுகுகிறீர்களா, பார்க்கிறீர்களா உறவினர் என்ற வகையில்? அவரை குற்றவாளி என்று சொல்லும் அனைவரும் குற்றவாளிகள். இத்தகைய வார்த்தைகளை அவர் மீது இன்று பிரயோகிப்பதும் பயன்படுத்துவதும் மிகப்பெரிய தவறு, வருந்தத்தக்கது. இதை யாரும் செய்ய வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் செய்த தியாகங்களை ஏன் நினைத்து பார்க்க ஒரு நிமிடம் கூட யாருக்கும் நேரம் இல்லையா? இல்லை, அரசியல் மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் மீது உண்மையான அன்புடைய யாரும் இது போன்ற வார்த்தைகளை பிரயோகிக்க தேவை கிடையாது. தீபக் நேற்று திடீரென முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அபராத தொகையை எப்பாடுபட்டேனும் கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல அவர்களுடைய சொத்துக்கு உரிமை கொண்டாடுவது போலவும் அவர்களுடைய வார்த்தைகள் துணிக்கின்றது. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய தரப்பு கருத்து என்ன? ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் குறித்தும் அவர் நீதிமன்றத்துக்கு செலுத்த வேண்டிய அபராத தொகை குறித்தும் உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? திட்டமிட்டு அவர்கள் மீது பழியை சுமத்தி இப்படியெல்லாம் அவர் பேரை கெடுக்க வேண்டும் என்று அனைவரும் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த களங்கத்தை நான் நிச்சயமாக நீக்குவேன் என்பதில் உறுதியுடன் அனைவருக்கும் தெரிவித்துள்ளேன். குறிப்பாக அடுத்து கட்சி அல்லது தேர்தலில் நிற்பது தொடர்பான ஒரு திட்டவட்டமான தகவல்களை இப்போது பகிர்ந்து கொள்ள முடியுமா? சிறப்பாக பிரத்யேகமாக இன்று 5 மணிக்கு நிச்சயமாக பகிர்ந்து கொள்கிறேன்.